இந்திய திருநாடு பல துறைகளிலும் வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக அடிப்படை கட்டுமானம், சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து ஆகியவற்றில் புதிய தடங்களை பதித்து வருகிறது. அதில் ஒன்றுதான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். சென்னை மாநகரின் மக்கள் தொகையும் வாகனங்களின் எண்ணிக்கையும் நாளொரு தொகையும் பொழுதொரு கணக்குமாய் பெருகி வருகின்றது. தற்போது புறநகர் ரயில் சேவை, துரித ரயில் போக்குவரத்து திட்டம் மற்றும் மாநகர பேருந்து ஆகிய போக்குவரத்து கட்டமைப்புகள் நம் மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது. தில்லி, கொல்கத்தா மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் இயக்கப்பட்டு வருகின்றன. ஹைதராபாத் நகரத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இருப்பு பாதை அடிப்படையிலான விரைவான போக்குவரத்து திட்டமான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினை செயல்படுத்திட நமது தமிழக அரசு முடிவு செய்தது. அடிப்படை செலவு தொகை ரூபாய் 14,600 கோடி ஆகும். இத்திட்டத்திற்கான செலவினை மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் பகிர்ந்து கொள்ளும். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிறுவனமும் நிதி உதவி நல்கிறது. விரிவான, விரைவான, வசதியான, நம்பிக்கைக்கு உகந்த செயல் திட்டமுடைய அதிநவீன, அதே சமயம் சிக்கனமான போக்குவரத்து திட்டமான இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டமானது நமது சென்னை வாசிகளுக்கு புதிய பாதை வகுத்து புதிய பயணத்தை அறிமுகப்படுத்த போகும் வரப்பிரசாதமாய் அமைந்த திட்டமாகும். மெட்ரோ ரயில் வழித்தடங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் இந்திய ரயில்வேயின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மண்ணில் முதலாக 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள் அன்றுதான் மும்பையின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து தானே வரையிலான 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் போக்குவரத்து துவக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் 4வது பெரிய நகரமான நமது சென்னை மாநகரிலே அன்றைய மதராஸாக இருந்த போது 1856ஆம் ஆண்டு முதல் ரயில் நிலையம் ராயபுரத்தில் உருவாக்கப்பட்டது. சென்னை ராயபுரத்திலிருந்து ஆற்காடு வரை 28/6/1856 அன்று முதல் ரயில் சேவை துவங்கியது. 1873ஆம் ஆண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் நிறுவப்பட்டது. இப்போது நாம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வருவோம். சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. தினமும் 1000 வாகனங்களுக்கு மேல் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு பயணத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல காலதாமதம் ஏற்படுகிறது. இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்திற்கு செல்ல முடியவில்லை. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட பயணத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைவதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டமே சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். 14,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. 45 கிலோமீட்டர் நீளத்தில் 2 வழித்தடங்களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்படுகிறது. முதல் வழித்தடம் சென்னை வண்ணாரப்பேட்டையில் துவங்கி உயர்நீதிமன்றம், அண்ணா சாலை வழியாக சைதாப்பேட்டை வழியாக சென்னை விமான நிலையம் வரையிலும், இரண்டாவது வழித்தடம் சென்னை சென்ட்ரலில் தொடங்கி ஈவேரா சாலை வழியாக செனாய் நகர் வழியாக கோயம்பேடு வழியாக ஜவஹர்லால் நேரு சாலை அதாவது 100 அடி சாலை வழியாக புனித தோமையார் மலை அதாவது செயின்ட் தாமஸ் மவுண்டை அடையும். இதன் மொத்த நீளம் 45 கிலோமீட்டர். 2 வழித்தடங்களிலும் சுரங்கப்பாதைகளும் உயர்த்தப்பட்ட பாதைகளும் இருக்கும். முதல் வழித்தடத்தில் சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை சுரங்கப்பாதையாகவும், சைதாப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை உயர்த்தப்பட்ட பாதையாகவும் அமையும். இரண்டாவது வழித்தடம் சென்னை சென்ட்ரலிலிருந்து திருமங்கலம் வரை சுரங்கப்பாதையாகவும், மீதமுள்ள பகுதி உயர்த்தப்பட்ட பாதையாகவும் அமையும். தற்போது உயர்த்தப்பட்ட பாதையில் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. சென்னை கோயம்பேட்டிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதில் அமைய உள்ள ரயில் நிலையங்களுக்கும் அந்த பில்லர்ஸ் மற்றும் வயாடக்ட் பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகின்றன. வழித்தடம் 1 வண்ணாரப்பேட்டையிலிருந்து
சென்னை விமான நிலையம் வரை உள்ள 23 கிலோமீட்டர் தூர வழித்தடம் ஒன்றில் 14.3 கிலோமீட்டர் தரைக்கு அடியில் சுரங்கப்பாதையாக அமைய உள்ளது. வண்ணாரப்பேட்டை, மண்ணடி, உயர்நீதிமன்றம், சென்ட்ரல், அரசினர் தோட்டம், LIC, 1000 விளக்கு, ஜெமினி, தேனாம்பேட்டை, சேமியர்ஸ் சாலை மற்றும் சைதாப்பேட்டை ஆகியவை இதில் அடங்கும். மீதமுள்ள 8.7 கிலோமீட்டர் வழித்தடம் உயர்த்தப்பட்ட பாதையாக அமையும். இதில் சின்னமலை, கிண்டி மெட்ரோ, ஆலந்தூர் ராணுவ அலுவலர் பயிற்சி மையம், மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் ஆகிய ரயில் நிலையங்கள் இடம்பெற உள்ளன. இனி நாம் வழித்தடம் 2இல் உருவாகி வரும் ரயில் நிலையங்களை பற்றி பார்ப்போம். காரிடார் 2 சென்னை மெட்ரோ ரயிலினுடைய காரிடார் 2வில் கோயம்பேடு ஒரு மிக முக்கியமான ரயில் நிலையம். அடுத்த ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலினுடைய முதல் ரயில் இந்த கோயம்பேடு ரயில் நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். வாங்க உள்ளே போய் கோயம்பேடு ரயில் நிலையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது கோயம்பேடு ரயில் நிலையத்தினுடைய முதல் தளம். இந்த முதல் தளத்தை அடைவதற்கு 3 வழி வச்சுருக்காங்க. அதாவது எஸ்கலேட்டர் மூலமாக வரலாம், லிஃப்ட் மூலமாக வரலாம், படியேறியும் நம்ம வரலாம். இங்கே வந்த பிறகு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கும் கவுண்டர்கள் வச்சுருக்காங்க. இங்கே தான் இந்த இடத்துல தான் டிக்கெட் நம்ம வாங்க போகிறோம். பக்கத்தில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் டிக்கெட் கொடுக்குற மெஷின், அதற்கான இடங்கள் வைக்கப்பட்டிருக்கு. 8 ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மெஷின் இங்கே அமைக்கப்படும். இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம், அதாவது இந்த ரயில் நிலையத்தை இயக்க போகும் நர்வ் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூமில் இருந்து தான் இந்த ரயில் நிலையத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படும். இதுதான் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம். இந்த கோயம்பேடு ரயில் நிலையத்தில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கட்டப்படும் இந்த ஸ்கை வாக். இப்போ நான் நிற்கிறது இந்த ஸ்கை வாக்கில். ஸ்கை வாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கோயம்பேடு ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறது ஈவேரா சாலை, பூந்தமல்லி ஹைரோடு. இது ஒரு மிகப்பெரிய சாலை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு அந்த பக்கம் வாழும் மக்கள் இந்த ரயில் நிலையத்தை எப்படி சென்றடைவார்கள் அப்படின்னா அவர்கள் ரோடை கிராஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஸ்கை வாக் அமைக்கப்படுகிறது. இப்போ தற்போது கட்டிட்டு இருக்காங்க, விரைவில் இதுவும் முடிக்கப்படும். இப்போ நிறைய பேர் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அவங்க ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு திரும்பி கோயம்பேடு ரயில் நிலையத்துக்கு எப்படி வருது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கு தான் இந்த தனி வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கோயம்பேடு மார்க்கெட் சைட்லிருந்தே நீங்கள் இந்த ரயில் நிலையத்தை சென்று அடையலாம். சிஎம்பிடி ரயில் நிலையத்தினுடைய முதல் தளம் இது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மெஷின், அதாவது தானியங்கி டிக்கெட் கொடுக்குற மெஷின் இந்த பக்கம். அப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா அங்கு தான் டிக்கெட் கவுண்டர். தண்டவாளம் போடும் பணிகள் அநேகமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த தண்டவாளத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம வழக்கமாக ப்ராட் கேஜ் கேள்விப்பட்டிருக்கோம், மீட்டர் கேஜ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மெட்ரோ ரயில் ஓட போவது ஸ்டாண்டர்ட் கேஜ் அப்படின்னு வேற ஒரு விதமான ஒரு கேஜ். இது ப்ராட் கேஜ் அளவு அகலம் இல்லை, ஆனால் மீட்டர் கேஜை விட இது கொஞ்சம் அகலம் அதிகம். இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கல் நிறைய, நம்ம ஜல்லி நிறைய போட்டிருப்பாங்க, பேலாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெட்ரோ ரயில் ஓடும் இந்த ஸ்டாண்டர்ட் கேஜில் அது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா இந்த ரப்பரில் அந்த புஷ் மாதிரி போட்டிருக்காங்க, அது மேலே தண்டவாளம் உட்காருது. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா வழக்கமாக ரயிலில் வர்ற அந்த சத்தம் டடக் 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 டடக்கு நம்ம வர்ற சவுண்டு சென்னை மெட்ரோ ரயில்களில் வராது. இது சத்தம் இல்லாமல் அந்த ரயில் இயங்கும். இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்மும் 140 மீட்டர் நீளம் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியிலிருந்து நீங்கள் சென்னை சேர்ந்தாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100-200 மீட்டருக்குள்ளே நீங்கள் இந்த ரயில் நிலையத்தில் அடைஞ்சிடலாம். இந்த ரயில் நிலையத்திலிருந்து நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும், நீங்கள் வடபழனி போகிறவராக இருந்தாலும் அசோக் நகர் போகலாம், ஆலந்தூர் போகலாம், சென்ட் தாமஸ் மவுண்ட் போகலாம், இல்லை ஆலந்தூரில் சென்று மற்ற அந்த இன்னொரு காரிடாரில் ரயில் வேற ஒரு ரயில் மாற்றிக்கிட்டு அங்கேயும் போகலாம்.
சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 24 கிலோமீட்டர் நீளம் சுரங்கப்பாதையாகவும் மீதமுள்ள 21 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட வழித்தடமாகவும் அமையும். இதில் மொத்தம் 32 ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. சுரங்கப்பாதை ரயில் நிலையங்கள் மொத்தம் 19 ஆகும். 13 உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களும் இதில் அடங்கும். கோயம்பேட்டிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் உயர்த்தப்பட்ட பாதைகள் அமைக்கும் பணி முடிவுற்று தற்போது தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மற்றும் மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த வழித்தடத்தில் அமைய உள்ள ரயில் நிலையங்களில் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. சில ரயில் நிலையங்களில் இந்த எலிவேட்டர்ஸ், லிஃப்ட்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த உயர்த்தப்பட்ட பாதையில், அதாவது கோயம்பேட்டிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையுள்ள வழித்தடத்தில் எல்லா பணிகளும் நிறைவுற்று சோதனை ஓட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை ஓட்டங்கள்லாம் முடிந்த பின்பு அடுத்த ஆண்டு, அதாவது 2014ஆம் ஆண்டு மத்தியில் பயணிகள் போக்குவரத்திற்காக இந்த வழித்தடம் திறந்து வைக்கப்படும். அரும்பாக்கம் ரயில் நிலையத்தினுடைய பிளாட்ஃபார்மில் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு மேலேயே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ரயில் நிலையமும் ரோடுனுடைய இருபுறத்துலேயும் 2 பக்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரயில் ட்ராக் ஒர்க், தண்டவாளம் வேலைகள் பெரும்பாலான ஒர்க் முடிஞ்சிருச்சு. இங்கிருந்து நம்ம வடபழனிக்கு போகிற பிளாட்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் அந்த லைன் பிளாட்ஃபார்ம் வேலைகள் முடிந்து விட்டன. அரும்பாக்கம் ரயில் நிலையத்தினுடைய முதல் தளத்தில், அதாவது கான்கோர்ஸ் லெவல் அப்படின்னு அழைக்கப்படும் முதல் தளத்தில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வேலைகள் முடியும் நிலையில் இருக்கின்றன. இன்ஃபேக்ட் ஃப்ளோரிங் எல்லாம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்தில் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி தான் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேரை செக் பண்ணுறது, அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அதை தாண்டி போகிற இடம், அதுதான் இங்கே தான் வரப்போகுது ஏஎஃப்சி கவுண்டர்ஸு. ரோட்லேருந்து வரோம், நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாண்டி போனோம் அப்படின்னா இங்கே சாலை மேலே 100 ஃபீட் ரோடு மேலேயே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இங்கேயும் ஒரு லிங்க் பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் பிரிட்ஜில் தான் இப்போது நம்ம நுழையிறோம். இது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு. இந்த லிங்க் பிரிட்ஜ் வழியாக நம்ம அந்த சைடு எதிர் பிளாட்ஃபார்முக்கு நம்ம போக விருப்பப்பட்டால் நம்ம போய்க்கலாம். அதுக்கு அஃப்கோர்ஸ் அங்கே போயிட்டு அங்கே எஸ்கலேட்டர்லையோ இல்லை லிஃப்ட்லையோ நம்ம மேலே ஏறி பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு நம்ம போகணும். இன்னொரு ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது 2 பக்கமும் கண்ணாடி வரப்போகுது. ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்ம காரில் இல்லை பைக்கில் நம்ம வந்தோம் அப்படின்னாக்க நம்ம 2 பக்கத்துலேயும் இந்த பேசஞ்சர்ஸ் பயணிகள் நடந்து இந்த லிங்க் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இரவுலையும் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இந்த லிங்க் பிரிட்ஜ் அமையும். அரும்பாக்கம் ரயில் நிலையம் மொத்த பரப்பளவு சுமார் 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம இருக்கிறது வடபழனி ரயில் நிலையத்தினுடைய நுழைவு வாயில். கோயம்பேட்டிலேருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் கட்டப்படும் காரிடார் 2ல மிக பெரிய ரயில் நிலையம் வடபழனி ரயில் நிலையம். இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு மிக முக்கிய அம்சம் என்னென்னா, இப்போ மற்ற ரயில் நிலையங்களும் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் மிகவும் அருகாமையில் நிற்கும், இல்லை பேருந்து ரயில் நிலையத்தின் வாசலில் நிற்கும். ஆனால் வடபழனியில் பேருந்துகள் பஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இப்படி உள்ளே வந்துட்டு, ரோட்லேருந்து இப்படி உள்ளே வந்துட்டு பேசஞ்சர்ஸ் இங்கே பயணிகளை இறக்கிட்டு இல்லை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வெளியே போகும். ஸோ இதுவும் வடபழனி ரயில் நிலையத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாகும். வடபழனி ரயில் நிலையத்தினுடைய முதல் தளத்தில் இப்போ நம்ம இருக்கோம். வடபழனி ரயில் நிலையத்தில் நிறையா வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. முதல் தளத்துலேயும் சரி, 2வது தளத்துலேயும் சரி, இங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. இதுவும் ஒரு வித்தியாசமான விஷயம். ஏன்னா காரிடார் 2ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுடன் அமைக்கப்படும் ரயில்வே ஸ்டேஷன் வடபழனி ஒன்று தான். ஸோ ரோடு மேலேயே கட்டப்படும் ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரயில் நிலையங்கள், அரும்பாக்கம் மற்றும் வடபழனி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வடபழனி கோவிலேருந்து நீங்கள் வரீங்க. கோயிலேருந்து நீங்கள் வரும்போது நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி இங்கே ரயில் நிலையத்தை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் ரயில் நிலையத்தினுடைய மற்ற ஒரு கட்டடம் அமைக்கப்படுகிறது. அந்த பக்கத்துலேயும் ஒரு லிங்க் பிரிட்ஜ் வரப்போகுது. அது வழியாக நீங்கள் நேராக பிளாட்ஃபார்மை சென்று அடையலாம்.
இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஏரியாவுக்கு மட்டும் வர விரும்புவாங்க. அதாவது நீங்கள் ரயில் பயணி அல்ல, பக்கத்தில் இருக்கீங்க, வெறும் ஷாப்பிங்க்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் இந்த ரயில் நிலையத்துக்கு வரலாம். அந்த மாதிரி வர்ற ஷாப்பர்ஸுக்கு மட்டும் ஒரு தனி என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்காங்க, தனி லிஃப்ட் இருக்குது, தனி ஸ்டேர் கேஸ் இருக்குது. இது வழியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஷாப்பிங்கை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 24 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் இவ்வழித்தடத்தில் 19 சுரங்கப்பாதை ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. இதற்காக சுரங்கம் தோண்டுவதற்காக 11 டனல் போரிங் மெஷின்ஸ் இறக்குமதி செய்யப்பட்டு வண்ணாரைப்பேட்டையில் 2 டிபிஎம்ஸ், நேரு பார்க் 2 டிபிஎம்ஸ், ஷெனாய் நகர் 2 டிபிஎம்ஸ், சைதாப்பேட்டை 2 டிபிஎம்ஸ், மேடே பார்க்கில் 3 டிபிஎம்ஸ் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரையில் மொத்தம் 6.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த 19 சுரங்கப்பாதை நிலையங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தேவையான ரயில் பெட்டிகள் பிரேசில் நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. மொத்தம் 168 பெட்டிகள் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 4 பெட்டிகள் ஒவ்வொரு ரயிலிலும் இருக்கும். அதாவது 42 ரயில்கள், ஒவ்வொன்றும் 4 பெட்டிகளாக 168 ரயில் பெட்டிகள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 9 ரயில்கள், அதாவது 36 பெட்டிகள் பிரேசிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளது. மீதமுள்ள பெட்டிகள் சென்னை அருகே உள்ள ஸ்ரீ சிட்டியில் தயாரிக்கப்பட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தில் இயக்கப்படும். இப்ப நம்ம பாக்குறோமே, இதாங்க கிண்டி சிறுதொழிற்பேட்டை. இப்போ நம்ம இருக்கிறது சென்னை மெட்ரோ ரயிலினுடைய ஆலந்தூர் ரயில் நிலையம். ஆலந்தூர் சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ரயில் நிலையம். ஏன்னா இது வெறும் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, இது ஒரு ரயில் இன்டர்சேஞ்ச் இடம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை மெட்ரோ ரயிலில் 2 பெரிய காரிடார் இருக்குது. ஒன்று வந்து கோயம்பேடுலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வர லைனு, இன்னொன்று வந்து வண்ணாரப்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் செல்லும் லைன். இந்த 2 லைனும் சந்திக்கிற இடம்தான் ஆலந்தூர் இன்டர்சேஞ்ச். இப்போ நம்ம இருக்கிறது அந்த ஆலந்தூர் ரயில்வே நிலையத்தினுடைய நுழைவாயில். இங்கே வந்து 4 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆலந்தூர் ரயில் நிலையத்தினுடைய காரிடார் 1 பிளாட்ஃபார்மில் இப்போ நம்ம இருக்கோம். வழக்கம் போல் 2 பிளாட்ஃபார்ம், இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1. இந்த பிளாட்ஃபார்ம் எங்கிருந்து வர வண்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அதாவது வண்ணாரப்பேட்டையிலிருந்து சென்ட்ரல் வந்து மவுண்ட் ரோடு ஃபுல்லாக அண்ணா சாலை கடந்து வர வண்டிகள் இங்கு வந்து இங்கிருந்து மீனம்பாக்கம் செல்லும். அதே போன்று அந்த சைடில் மீனம்பாக்கத்திலிருந்து வர வண்டிகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டத்தில் துவக்கப்பட இருக்கிற ரயில்வே ஆப்ரேஷன்ஸ் வந்து பெரும்பாலும் பூமிக்கு மேல் இருக்கிற அந்த செக்மெண்ட், அதாவது கோயம்பேட்டில் தொடங்கி சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் செல்லும் அந்த பகுதி வந்து பூமிக்கு மேலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர் ரயில் நிலையத்தினுடைய 2ஆம் தளம் பிளாட்ஃபார்மில் நம்ம இப்போ இருக்கோம். இது வந்து காரிடார் 2, அதாவது கோயம்பேட்டிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற வண்டிகளுக்காக செய்யப்பட்டிருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம். இந்த பக்கம் இந்த பிளாட்ஃபார்ம், அந்த சைடில் 2வது பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு பேனராமிக் வியூ கிடைக்கும். என்ன இந்த மெட்ரோ ரயிலினுடைய இந்த 2 காரிடார், ஆலந்தூர் இன்டர்சேஞ்ச், இதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா கோயம்பேட்டிலேருந்து வர லைனு அங்கே பக்கம் வந்து இங்கே ஆலந்தூருக்கு வந்து சேரும். இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் கிண்டி போயிட்டு அங்கிருந்து அப்படியே சென்ட்ரலுக்கு போகிற லைன், இதுதான் காரிடார் 1. கோயம்பேட்டிலேருந்து வர்றது காரிடார் 2. அதே மாதிரி அந்த சைடு நம்ம பார்த்தோம்னாக்கா அங்கேயும் நமக்கு கிளியராக தெரியுது. இந்த பக்கம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிற லைன் நம்ம பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சு போகிற லைனு மீனம்பாக்கம் போயிட்டு ஏர்போர்ட் லைன், அது காரிடார் 1ல போகிற லைனு நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. உருவாகி வரும் சென்னை மெட்ரோ ரயிலின் 2வது வழித்தடத்தின் கடைசி ரயில் நிலையம் புனித தோமையார் மலை என அழைக்கப்படும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிறுத்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
3 ரயில்வே நெட்வொர்க் வந்து இங்கே வந்து சேருது ஒரே இடத்துல. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இருக்கிற இந்த புறநகர ரயில் சிஸ்டம் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்குள்ளே தான் இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம். இப்போ எம்ஆர்டிஎஸ் வேளச்சேரியிலேருந்து வர எம்ஆர்டிஎஸ் வந்து இங்கு வந்து ஒரு டெர்மினஸாக ஒரு தனி அமைப்பு அதுக்காக செய்யப்பட்டு இங்கே வந்து டெர்மினேட் ஆக போகுது எம்ஆர்டிஎஸ். இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா மேலே உயரத்தில் வர்ற மெட்ரோ ரயில், அதாவது கோயம்பேடுலேருந்து வர்ற அந்த மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வந்து இந்த இடத்துல வந்து திருப்பியும் டெர்மினஸாக இங்கே டெர்மினேட் ஆக போகுது. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான டெர்மினஸ். 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டம், மெட்ரோ ரயில் வந்து நம்ம எம்ஆர்டிஎஸ், நம்ம ரெகுலராக ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கிற அந்த சபர்பன், இந்த 3 சிஸ்டமும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து ஒன்றா சேரும். ஒரு சிஸ்டமில் வர்ற பேசஞ்சர்ஸ் பயணிகள் வந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு போகிறதுக்கு எளிதாக ஃபுட் ஓவர் பிரிட்ஜு போன்ற வசதிகள் இங்கு செய்யப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டுமான பணிகளை தெரிந்து கொண்டோம். இதில் இயங்கும் தொடர்வண்டி எப்படி இருக்கும்? இதோ நம் கண் முன்னே. அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்தல், இதில் பயணம் செய்வது ஓர் இனிய அனுபவம். எளிதாக பயணிகள் உள்ளே செல்லும் வழி, தாழ்வான தரை அமைப்பு, மிக விசாலமான வடிவமைப்பு. ஒரு தொடர் வண்டியில் 1200 பயணிகள் பயணிக்கலாம். பயணிகள் பாதுகாப்பாக பிடித்துக் கொள்ள கைப்பிடிகள் மற்றும் கை வளையங்கள் பாதுகாப்பான பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்டது. கூட்ட நெரிசலை சமாளிக்க விசாலமான இட அமைப்பு, சரியான மின்னணு அறிவிப்பு பலகைகள், பிரத்யேக இருக்கைகள் நடக்க சிரமப்படுபவர்களுக்கு, ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொடர் வண்டி செல்லும் பாதையின் வரைபடம், மகளிர் பிரிவு, சிறப்பு வகுப்பு பயணிகளுக்கான பகுதி, அதிகபட்ச வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர். மொத்தம் 32 நிலையங்கள், எல்லாமே பயணிகளின் சேவைக்காக. பல சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளின் உன்னத உழைப்பில் சர்வதேச தரத்தில் உருவாகி வரும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் ஒரு வரப்பிரசாதமாகும். மேலும் பல அரிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.